வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ரெண்டு வகையாக சொல்கிறாங்க, வாழ்வதுங்கிறது வேறு, இருக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் நம்மகிட்ட ரொம்ப பேர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள், ஏதோ இருக்கேன் அப்படிமா. யாருக்குமே திருப்தி இருக்காது, ஏதோ இருக்கேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் புண்ணியத்தில் இருக்கேம்மா. நம்மக்கிட்டே புண்ணியம் ஸ்டாக்கில் இல்லை, இதில் உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓசிலே வாழ்கிறவன்னு அர்த்தம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற புண்ணியத்தில் அவர் இருக்கிறாராம் அப்படின்னு. இப்படி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ தான் ரொம்ப கஷ்டப்படுறது மாதிரியும், இதை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கக்கூடாது, வாழணும். ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் வாழ்ந்து கொண்டு கழிக்க வேண்டும். இந்த ஒரு நிமிஷம் போச்சுன்னா அதில் ஒரு பயன் இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோங்கிற கவலையும், நேற்று நடந்ததை நினச்சி ஒரு வருத்தமும், இதெல்லாம் நமக்கு விட்டுட்டு இந்த நிமிஷத்தில் வாழ கற்றுக்கொண்டோமானால் அதுதான் நல்லது. ஓஷோ சொல்லுவார், குளிச்ச ஆற்றுலேருந்து வெளியே வரமாட்டான்னார். குளிக்கிறதுக்கு இறங்கின ஆறு வேற, திரும்பி வரும்போது நீ வர்ற தண்ணி வேறு. அந்த ஆறு முடிஞ்சு அது ஓடி போய்ட்டு, ஒரு செகண்டில் ஓடி போய்ட்டு அடுத்த தண்ணி அடுத்த செகண்ட் வருது. ஆகையினால நீ எல்லாத்தையும் பழசை நினச்சிக்கிட்டு இருக்காதே, ஒவ்வொரு நிமிடமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். எப்படி வாழ கற்றுக்கிறதுங்க? எப்படி வாழ கற்றுக்கிறது? நாம் இப்போது வாழ்க்கையில் நாம் முதல்ல என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, உண்மை பேசுகிறத விட்டுட்டோம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக ஒரு பொய் சொன்னால் கூட ஒத்துக்கலாம். அனாவசியமாக பொய் சொல்லுவான். இந்த பொய் சொல்லவே வேண்டியதில்லை, அது கூட சொல்லுவான். நான் நேற்று பையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கீழே இறங்குறேன். ஒருத்தர் வந்தவர் கேட்குறாரு, எங்கே கடத்தெருவுக்கான? நான் கடத்தெருவுக்கு தான் போகிறேன். என்னங்க சொல்லணும்? ஆமாம், கடத்தெருவுக்கு சொல்ல வேண்டியது தானே. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இல்லை காய்கறி இல்லைன்னு ஏன் சொன்னேன்? இல்லை காய்கறி அதுக்கு தானே கடத்தெருவுக்கு போகிற, அதுதானே அவன் கேட்டான். ஆமாங்க, கடத்தெருவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற பழக்கமே இல்லை நம்மகிட்ட. எதுக்கு எடுத்தாலும் ஒரு இல்லை சொல்கிறது. அதுதான் கடைசியில் அரிச்சந்திரனை சோதனை பண்ணுற பொழுது விஸ்வாமித்திரர் பல வகையான சோதனைகளை வச்சு பார்த்தாராம், தோற்று போயிட்டார். எல்லாத்துலேயும் அரிச்சந்திரன் வெற்றி பெற்று வர்றான், எந்த துன்பத்தையும் தாங்கிக்கிறான். கடைசியில் ஒன்று செய்கிறார், இதில் பார்த்துருவோம்னு செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? ராத்திரி 12 மணி நள்ளிரவு, அரிச்சந்திரன் மயானத்தில் காவல் காத்துக்கிட்டு நிற்கிறான். அவர் வர்றார். இப்போ அவன் போய் அசந்து போய் மேலே பரணி கட்டியிருக்கான். மரத்து மேலே ஒரு பரண் கட்டி அதில் தான் ஓய்வு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு. சிலுன்னு காற்றடிக்குது. ராத்திரி 12 மணிக்கு மேலே ஆயிட்டு. இப்போ எல்லாருக்கும் என்ன வரும்? அந்த நேரத்தில் தூக்கம் வரும். அவர் போய் மேலே உட்கார்ந்தார். எப்போ விஸ்வாமித்திரர் வந்தார். ஹரிச்சந்திரா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னார். இருக்கேன் அப்படின்னா. காவல் காத்துக்கிட்டே இருக்கேன். சரி, ஒரு கதை சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள் அப்படின்னா. ஏதோ ஒரு கதையை ஆரம்பித்து சொல்கிறார். குளிர்ந்த காற்று அடிக்குது, ராத்திரி 12 மணி, கதை வேற சொல்கிறான். என்ன வரும்? தூக்கம் தானாக வரும். அம்மாவெல்லாம் பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு ராத்திரியில் என்ன சொல்லுவாங்க? கதை தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் கதை சொல்லியிருக்காங்க, அதே கதை தான் சொல்லுவாங்க. அந்த இளவரசன் காட்டுக்கு போகிறதோடு நின்று போச்சு. அதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறது எனக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. நான் அது வர்றதுக்குள்ளேயே தூங்கிடுவேன். அதோடு நின்று போச்சு. அந்த கதை எனக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சொன்னால் தூக்கம் வரும். இப்போ விஸ்வாமித்திரன் கதை சொல்கிறான், அப்படி அடிக்குது.
அப்படி கொண்டு அடிக்குது. ஹரிச்சந்திரா தூங்கிட்டியான்னார். இதுக்கு என்னங்க நம்ம சொல்லுவோம்? இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம். யாரை கேளுங்க, நம்ம பஸ்ஸில் பக்கத்து தூங்குறாருல, தூங்கி நம்ம மேலே தான் படுத்திருப்பார். என்னய்யா நான் தான் உனக்கு கிடைச்சேனா, என் மேலே வந்து உழுவுறேன். இல்லை இல்லை ராத்திரி கண்ணு முழிச்சேன்ல. இல்லை எதுக்கு சொன்னேன்? இப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான் விஸ்வாமித்திரன்? இல்லை இல்லை ஒரு அசதி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவான்னு பார்த்தார். ஆமாம் முனிவரே தூங்கி விட்டேன்னா, ஆமாம் முனிவரே தூங்கி விட்டேன்னு தான் ஹரிச்சந்திரன் சொன்னானே தவிர அப்போ கூட இல்லைன்னு சொன்னான், தூங்கலைன்னு சொல்லலை. விஸ்வாமித்திரன் சொன்னான், உன்னை பொய் சொல்ல வைக்க என்னால் முடியாதப்பா, இன்றோடு நான் தோற்றேன்னு சொல்லிட்டு போகிறேன். நமக்கு அந்த பழக்கம், பொய் சொல்கிற பழக்கம் இல்லை, பொய் சொல்லாமல் பேசுகிற பழக்கம், உண்மையே பேசுகிற பழக்கம் இல்லை. மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு? ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து கற்றுக்கிட்டாருங்கிறான். எனக்கு அந்த அவசியம்லாம் இல்லைங்க. ஒரு பார்பர் ஷாப்லேயே நான் கற்றுக்கிட்டேன், பொய் மட்டும் இன்னமும் சொல்லப்படாது. ஆமாங்க, பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு கஷ்டமான வேலை. போனேன்னா வேறு யாருக்காவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும், காத்துக்கிட்டு இருக்கணும். அங்கே இருக்கிற பேப்பரை, படித்த பேப்பரையே மறுபடியும் படிக்கணும், பக்கத்தில் உட்காந்துருக்கவர் சொல்கிற கதையை கேட்கணும். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரின்னு முடி வெட்டிக்கலாம்னு உட்காந்தா அவர் நமக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார். பாடம் பள்ளிக்கூடத்தில் எப்படி நடத்தணுங்கிறத அவர் சொல்லுவார். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவர் கையில் கத்தி இந்த வச்சுக்கிட்டு கேட்குறார், நான் சொல்கிறது சரிதானேம்பார். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இது வரைக்கும் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒழிய கத்தி அந்தாண்ட நவராது. அதுக்காக நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, போக வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என் நண்பர்கிட்ட சொன்னேன், இதுக்கு ஏன் நீ போய் மாதம் போய் கஷ்டப்படுற, சுலபமான வழியெல்லாம் வந்துவிட்டுதேன்னார். என்னன்னு, இந்த ட்ரிம்மர்னு ஒன்று இருக்குது, சீப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பிளேடை அப்படி வச்சுட்டின்னா, பிளேடை வாங்கி வச்சுக்க, நீயாவே இப்படி சீவுற மாதிரி எடுத்தினா லேசாக வந்துடும். இப்படி ஒரு 5-6 மாதம் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் போய் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட ட்ரிம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், இது ஈஸியாக இருக்குமே உனக்குன்னார். அப்புறம் ரொம்ப சௌகரியமாக இருக்கு, அது விலையும் அதிகம் இல்லை, 5 ரூபாய் 6 ரூபாய் தான் சொன்னார். தேவலாமே இன்னும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நம்மளுக்கு பழக்கம் இல்லை இல்லையா, அப்படி எடுத்த உடனே பத்தையாக வந்துடுது, இப்படி வந்துடுச்சு. ஒரு புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன செய்வான்னா, இது நமக்கு சரியாக வரலன்னு விட்டுருவான். எனக்கு அந்த புத்தி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருந்திருப்போமே. இல்லை அப்படின்னா இங்கே தான் சரியாக வரல, இங்கே சரியாக வரும்னு இங்கே எடுத்தேன், அங்கே ஒரு 10 போயிடுச்சு, இப்படி ஒரு 5-6 இடத்துல போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் வேலை நான் போகணும். இதோடு போனால் எல்லோரும் நம்ம எவ்வளோ பேரை கிண்டல் பண்ணியிருக்கோம், அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. சரி நீ இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் மூடிக்கிட்டு அவர்கிட்டயே போயிட்டேன். போனவுடனே, என்ன சார் பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வந்திருக்கீங்களே, நான் அவசரம் ஐயா, கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள் அப்படின்னு பார்த்தார். பார்த்து சீப்பை வச்சு அப்படி தூக்குனார். இதை பார்த்தார், என்ன சார் தலை இப்படி இருக்குன்னார். நான் என்னங்க சொல்லணும்? இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு வெக்கம். அன்றைக்கி அப்பாவை பார்க்குறதுக்கு நாகூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட போனேன், அவன் இப்படி வெட்டிட்டான். இதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, சின்ன பையன் தான் இதை வெட்டியிருக்கான்னு சொல்லிட்டேன் இல்லையா? அவர் சொன்னார், சின்ன பயலா, இவனோடையெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் சார்னார். யார? என்னதான் என்கிட்டே சொல்கிறாரு. என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இந்த மாதிரி பயிர்களெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் சார்னார். இந்த பாரு, அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை ரொம்ப திட்டாதையான்னு. என்ன தான் திட்டான்னு சொல்ல முடியல, அவனை ரொம்ப திட்டாதையான்னு. திட்டாமல் இருக்கிறதா? அவனை இந்த பக்கம் இங்கே அவன் தான் இங்கேயும் எடுத்துட்டான். ஒரு தடவை எடுத்தவொன்னே அவனுக்கு அறிவு இருக்காது.
இல்லையே அப்படின்ட்டான். இவனோடலாம் மரத்தில் கட்டி வச்சு சார்னார். விட்டுடுயா, அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் விடியா அப்படின்னா விட மாட்டேங்கிறான். கடைசியாக நான் என்ன பண்ணேன், இனியும் விட்டா ரொம்ப திட்டுவார், நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னுட்டு, இல்லையா நான் தான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன், சும்மா நான் வெக்கப்பட்டுட்டேன். நீங்களா சார் வெட்டினீங்க? முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்னா. நான் ரிட்டையர் ஆக போகிற சமயம் அது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை விட்டால் அடுத்த வேலை அதை பார்க்கலாம் நீங்கிறது மாதிரி, நல்ல முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்னா. அப்போ நான் நினச்சேன், இது எதனால் நமக்கு இந்த அவமானம் வந்தது? ஒரே விஷயந்தான், பொய் சொன்னது தானே, ஒரு சின்ன விஷயந்தானே, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிக்கிறது தானே இது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. எத்தனை தடவை இந்த திருக்குறள் நாம் படிச்சிருப்போம், மற்றவனுக்கு சொல்லியிருப்போம். திருக்குறள், ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல். படித்தான், அது சரிதான்னு உணர்ந்தான், மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னான். ஆனால் அவன் மட்டும் அதுபடி நடக்கலை. அவனை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை. பேதையில் பேதையார் இல். அவனை விட முட்டாள் உலகத்தில் இல்லை. நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பேன், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் குரலை எவ்வளவு நடத்தியிருப்பேன். எனக்கு அது தெரியலையே. இப்போது ஒரே ஒரு விஷயந்தான், நாம் உண்மை என்று உணர்ந்தவற்றை பின்பற்றி வாழ கற்றுக்கொண்டோமானால் எந்த தொல்லையும் வராது. ஒரு சின்ன ஆசைக்காக அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்று நாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால் வருகிற துன்பங்கள் ஏராளம். ஒரு விஷயம் சொல்லுவார், திருவள்ளுவர் தான் சொல்லுவார், குடும்பத்தில் கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அவர் சொல்கிற முக்கியமானது இன்றைக்கி கூட நாம் நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம், நட்போடு இருக்கணுங்கிறார், காதலோடு இருக்கணும்னு சொல்லலை. ஒரு வயசில் இளமை இருக்கிற போது காதல்ங்கிறது அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறது நட்போடு வாழ வேண்டும் என்றார். உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னார். உடம்புக்கும் உயிருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கோ அது மாதிரி தான் கணவனுக்கும் மனைவிக்கும் தொடர்பு. இது உடம்புன்னா அது உயிர், அது உடம்புன்னா இது உயிர். அப்படி ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னா நட்போடு இருக்கணும். உடம்பை விட்டு உயிர் பிரிய முடியாது, பிரிஞ்சால் உடம்பு அல்ல, அது பிணம். உயிர் உடம்பை விட்டு போயிட்டுதுன்னா அது ஆவி, எங்கேயோ போயிடும். அது எங்கே போச்சு என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். வாழும்போது எப்படி வாழணும்னா நட்போடு வாழணும். இது சின்ன விஷயந்தானுங்களே, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன பெரிய கஷ்டமா? ஏன் நம்ம வீட்டில் அனாவசியமாக சண்டை போடுறோமே? ஏங்க தேவையில்லாமல் சண்டை போடுறோமே? அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகிற போது சொன்னார், ரொம்ப நல்லா நான் கேட்டேன் அதை. அவர் பேசுகிற போது சொன்னார், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். ஒரு கணவன் சொல்கிறான், நாளைக்கு லீவு தானே, வாரியா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு. போவோங்க, நம்மளும் வெளியிலலாம் போய் நாளாச்சு, போவோம். கல்லணைக்கு போவோமா? போவோமே. ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வா. என்னங்க செய்ய, என்ன செய்யணுமோ செய்ய. புளிசோறு செய்யட்டுமா? செய்ய, உனக்கு தான் நல்லா செய்ய தெரியுமா, செய்ய. புளிசோறு செஞ்சுக்கிட்டாங்க, போகிறாங்க. கல்லணைக்கு போகிறாங்க, எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. மத்தியானம் நேரம் ஆகிட்டுது, வா சாப்பிட்லாம். ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறா, ஒரு பிளேட் வச்சுருக்கா, அதில் எடுத்து கொஞ்சம் புளிசோரை வச்சு சாப்பிடுங்கிறான். அவன் சொல்கிறான், இதை திங்க தானே இங்கே வந்தோம். நேற்றுக்கே சொன்னால் புளிசோறு செய்யலான்னு செய்யின்னா, இப்போ இங்கே வந்து சொல்கிறான் இதை திங்கவா இங்கே வந்தோம். ஏங்க நீங்கள் தானே செய்ய சொன்னேன், அதுதானங்க செஞ்சுட்டு அது செஞ்சுருக்கிற. சரி, இந்த பிளேட்டில் வச்சு கொடுக்குறது தான் வீட்லேயே திங்கிறமே, அப்புறம் நீ ஊட்டி விடு, நீ ஊட்டி விடு.
அதை எடுத்து அவள் என்ன பண்ணுறா, வாயில் அப்படி ஊட்டி விட்றா. சாப்பிட்டுட்டு சொல்கிறான், நீ புளி சோறு கொண்டு வரேன்னு சொன்ன. ஆமாம், அப்புறம் ஏன் புளி சோறு கொண்டு, ஏங்க புளி சோறு தானே கொண்டு வந்துருக்குறேன். புளி சோறு கொண்டு வரேன்னு சொன்னேன், புளி சோறு செய்ய போகிறேன்னு சொன்னேன், எல்லாம் சொல்லிவிட்டு சக்கரை பொங்கலை கொண்டு வந்திருக்கியேன்னா. என்னங்க சக்கரை பொங்கல், நான் புளி சோறு தாங்க கொண்டு வந்தேன். இந்த பார் இங்கே வா அப்படின்னு இவன் கொஞ்சம் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்றான். இவன் கொஞ்சம் ஊட்டி விட்றதுக்காக தான் இந்த நாடகத்தையே அவன் நடத்துகிறான். இவன் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்றான். புளி சோறு தானுங்களே அப்படின்னா. அப்படியா, உன் கை பட்ட உடனே சக்கரை பொங்கலாக போயிட்டுது. இப்படி குடும்பம் நடக்கணும் பார், இப்படி குடும்பம் நடக்கணும். ஒவ்வொன்றிலையும் ஒருத்தர் பாராட்டி வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அதை வாழ்ந்தோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா சொர்க்கம் மாதிரி. சொர்க்கம்னு தனியாக ஒன்றும் இல்லை, நம்ம வீடு தான் சொர்க்கம். அதை சொர்க்கமாக வச்சுக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. அப்படி சொல்லுவார். இப்போ நம்ம இப்படி வாழ்வது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்களே, எளிது தானே. யாராவது ஒருத்தட்ட கோவப்படணும்னா அது பொண்டாட்டிக்கிட்ட கோவப்படலாம்னு நம்ம நினச்சிட்றோம். ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க பாருங்கள். அது அந்த நம்பிக்கையில் அடிக்கிற காலம் வந்தாலும் வந்துடும். அந்த காலத்துலலாம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணங்க இப்போ சமீபத்தில், அந்த கல்யாணத்தில் நான் வாழ்த்து சொல்லணும், காலையில் போக முடியல. சரி போவோம், சாயந்தரமாக போய் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்த்து வாழ்த்திட்டு வருவோம்னு நினச்சேன். சரின்னு போய் சாயந்தரம் போனேன். அங்கே போய் பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார், இங்கே வாங்கய்யா, எங்கே பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. போவாங்கல்ல, அன்றைக்கி சாயந்தரம் போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை தம்பி, சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு. என்னது சினிமாவுக்கா? காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க என்ன? அதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை தம்பி, காலையிலே தான் போகிறேன்னு சொன்னாங்க, நான் தான் ஒரு மத்தியானத்துக்கு மேலே போகலாம்னு சொன்னேன், போயிட்டாங்க. ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது கொண்டாந்து வச்சா இதை பார்த்து பேச்சு வருமா முதல்ல? இப்போ அவங்க திங்கிறாங்கன்னு வச்சுங்க, திங்கிறத பார்த்தா பேச்சு வருமா? காலையில் தான் போகிறேன்னாங்க, இப்போ மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு போயிட்டாங்க. சரி சின்னஞ்செருசுகள் சந்தோஷமாக போனால் சரிதான் அப்படின்னு நினச்சேன். எங்கள் பக்கத்தில் ஒரு வயசு, ஒரு 75-80 வயசு ஒரு அம்மா, ஒரு வயசானவ பாட்டின்னு சொல்லலாம், அது இருந்துச்சு. அது என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனு வாயை புத்துச்சு. நான் கேட்டேன், ஏம்மா நீ வாயை புத்துற, உனக்கு என்னன்னு? என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்குது, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரம் சினிமாவுக்கு போதுங்களா அப்படின்னா. உனக்கு என்ன அதுகள் சின்னஞ்சிறுசுகள் போகுது, போனால் போட்டுமே, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா. என்ன எனக்கு என்ன வந்துச்சுங்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில். அதுக்கு எப்போ ஆகிருக்கும், ஒரு 70 வருஷத்துக்கு முந்தி ஆகிருக்கும். அதை சொல்லுது அது. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு 3 வருஷம் ஆகிட்டு. அதுக்கடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன். மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா இது பார்த்துருந்தா என்ன ஆகிருக்கோம்னு. பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆகிருக்காதுன்னார். ஏன்னா முக அமைப்பு அப்படி. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அதுக்கு முந்தி திருமணமாகி அந்த கணவன் மனைவி 2 பேரும் கலந்து இயல்பாக பேசுகிறதுக்கே 10 நாள் ஆகுமா? ஆகாது. நம்ம காலத்தில் இருந்தது அப்படி, நம்ம காலத்தில் அப்படி இருந்தது. அப்படிலாம் போய் இப்போ சாயந்தரமே 2 பேரும் சினிமாவுக்கு போகிறாங்கன்னா மாறுதல் தானே. இது நல்ல மாறுதல்ங்கிறீங்களா, கெட்ட மாறுதல்ங்கிறீங்களா? நல்லது தான். மகிழ்ச்சியாக அவங்க 2 பேரும் போகிறதுங்கிறது நல்லது தான். அந்த மாற்றத்தை ஒத்துக்கணும். திருமணங்களில் இப்போ பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து கல்யாண மேடையில் உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சு உட்காந்து, நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம், தலையை குனிஞ்சு இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற கணவனை கூட அது பார்க்காது, அப்படியே இருக்கும்.
அவரும் பார்க்கலான்னு பார்ப்பார், முகம் தெரியாது, தலை தான் தெரியும். ஃபோட்டோ எடுக்கிறவர் இந்த மாதிரி எடுப்பார். அம்மா கொஞ்சம் நிமிருங்க அம்மா, அது நிமிராது, அப்படியே தான் இருக்கும். பின்னால் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணும், அப்படி கொஞ்சம் தலையை தூக்கும், கையை எடுத்தோன்னே விழுந்துடும். இது மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ அவங்க கல்யாண மேடையில் இருந்த ஃபோட்டோ, அதில் பார்க்குறேன் விரலோடு இருக்குங்க படம். என்ன எடுத்தால் விழுந்துருதாக்கு என்ன பண்ணுறது, பின்னால் வச்சே எடுத்தோம் அப்புறங்கிறது. இப்போ கல்யாணத்துக்கு போய் பாருங்கள் என்னம்மா இருக்குன்னு. இந்த பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 2-3 தோழி பெண்கள், அது வராது, வெக்கப்பட்டுக்கிட்டு வராது, இப்படி தள்ளிக்கிட்டே வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க, சரி. அப்படி தள்ளிக்கிட்டு வருங்க. இப்போ பார்க்குறேன் சார், அந்த 2-3 பொண்ணுகளும் அதை பிடிச்சிக்கிட்டு ஓடியாரு, அது முண்டி ஓடியாருது, இதெல்லாம் பின்னால் வருது, அதுவளை இழுத்துக்கிட்டே இது வருது. வரும்போதே ஹாய்ங்குது. மாப்பிள்ளை உட்காந்துருக்கவன் பயப்படுறான், என்னடா இது இந்த மாதிரி இருக்கேன். படித்தாச்சு, பெண்கள் படித்தாச்சு, வந்து உட்காருது. வந்து உட்காரும்போது வாழ்க்கையில் முக்கியமான சந்தர்ப்பம் இல்லையா கல்யாணம்ங்கிறது. அதில் எதுக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கணும்? தலை நிமிர்ந்து உட்காந்துருக்கலாமேனு தான் உட்காந்துருக்கு. நம்ம ஆளுவ சொல்கிறோம், அந்த காலத்துலலாம் பொண்ணுவெல்லாம் உனக்கு என்ன, குனிஞ்சிருந்தா என்ன, நிமிர்ந்திருந்தா என்ன, 2 பேரும் ஒற்றுமையாக குடும்பம் நடத்துகிறாங்களே அதானே பார்க்கணும் அப்படின்னு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். அங்கே என் மாணவனோட பையன், அவனுக்கு கல்யாணம். அந்த பொண்ணு நல்லா அப்படி உட்காந்து வர்றவங்கட்டலாம் வாங்க போங்கன்னு பேசிட்டு நல்லா இருக்கு. இந்த பையன் குனிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படி. நான் அந்த மாப்பிள்ளையை போய் கேட்டேன், ஏன்டா நீ ஏன்டா குனிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சொல்கிறான், 2 பேரில் யாராவது ஒருத்தர் குனிஞ்சிருக்க வேண்டாமா, நான் குனிஞ்சிருப்பேன்னு இருக்கேங்கிறான். இதெல்லாம் மாறுதல் தான். இந்த மாறுதல் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாறுதல் நல்லதா கெட்டதா? நல்லது தான். அந்த காலத்தில் இருந்தது பூரா சரி, இப்போ இருக்கிறது பூரா தப்புன்னு நினச்சிட்டு கூடாது. அந்த காலத்தில் இருந்தது நல்லதும் இருந்தது, கெட்டது. பாரதி சொல்லுவான், என் தாத்தா வெட்டின கிணறுங்கிறதுக்காக உப்பு தண்ணியை குடிப்பியாடான்னு கேட்டான். என் தாத்தா வெட்டின கிணறு தான், அதுக்காக உப்பு தண்ணியை குடிப்பியா நீ? பழமைனா பழமையில் நல்லது இருந்தால் எடுத்துக்கோ, புதுமையில் இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கோ. வாழ்க்கை சுகமாக வாழ என்ன செய்யணுமோ அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நான் சொன்னேன், வாழ்ந்து பார்ப்போம் வாரியர்னு. வாழ்ந்து பார்ப்போம்னா தன்மை பன்மைன்னா என்னையும் சேர்த்து சொல்கிறேன். என்னை விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம சேர்ந்து எல்லாரும் யோசிப்போம், என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். அப்படின்னு பார்க்குற போது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்று இருக்குது நம்மகிட்ட. எனக்கு கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கேன் இல்லையா, ஏதோ 2 திருக்குறள் அது எது தெரியும். இன்னொருத்தர் இருக்கிறவருக்கு அந்த 2 திருக்குறளும் தெரியாது. அந்த 2 தெரிஞ்சிருந்தாருன்னா நான் கொஞ்சம் அவரை கண்டு பயப்படுவேன். அவருக்கு அந்த 2ம் தெரியல. இப்போ எனக்கு என்ன நினைப்பு வந்துடும்னா, இவர்கிட்ட நம்ம எது வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அவனுக்கு தான் தெரியல. ஒரு தடவை சுகி சிவம் நடுவராக இருந்தாருங்க. நான் பேசுகிறேன், கீழே பேசுகிறேன் அவர்கிட்ட. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னிச்சு. என்னை எதிர்த்து பேசுகிற அம்மா கடுமையான வார்த்தை சொன்னிச்சு. ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியன்னுவான்னுச்சு. சுகி சிவம் கோவப்படுறாரு, ஒன்றும் சொல்ல முடியல. என்ன கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் போட்டு உட்காந்துருக்கீங்களாங்கிறார். அப்புறம் அவர் கேட்டார், ஏம்மா நானும் ஆம்பளை தான்மான்னார். உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேங்குது, உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்போது அவர் என்ன பண்ணார், என்ன இப்படி சொல்கிறாங்க பேசாமல் உட்காந்துருக்கீங்களேன்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், ஏன் சொல்கிறாங்கன்னு கேளுங்க, ஆமாம் அயோக்கியனா எதனால் சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, வாழ்க்கையில் நடுத்தரமான வயசு, நடுநிலை 40 வயசு,
40 வயசில் கணவன் இறந்து போனால் மனைவி என்ன செய்வான், மனைவி இறந்தால் கணவன் என்ன செய்வான்னு கேட்டு. நல்ல கேள்வி தானுங்களே இது. எதனால் சொன்னேன்னு சொல்லுது அந்த அம்மா. 40 வயசில் கணவன் இறந்து போனால் மனைவி ஒரு தவ வாழ்க்கை நடத்துவாள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழணும்னு நினைப்பாள். வேலைக்கே போகாதவ வேலைக்கு போக ஆரம்பிப்பாள். குடும்பத்தை எடுத்து நடத்துவாள். பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைகளை சேர்க்க, கொண்டு போய் விட, அரைச்சிட்டு வர, எல்லா வேலையும் அவள் பார்ப்பாள். இது வரைக்கும் அவன் வெளியில் போகாதவ இன்றைக்கி போய் இருந்து எல்லாத்தையும் செய்ய கற்றுக்குவா, செய்வா, தவ வாழ்க்கை வாழ்வா. ஆனால் மனைவி இறந்துட்டா கணவன் என்ன பண்ணுவான்? உடனே வேறு கல்யாணம் பண்ணுவான். இதானே செய்வான். இப்போ சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு கேட்டு. இந்த அம்மா சொல்கிறது சரியாக இருக்குது. ஆனால் அது சரின்னு சொல்கிறதுக்காக நான் இருக்கேன்? எதிர்த்து பேசுகிறது தானே நான் இருக்கேன். இப்போ அவர் சொன்னார், என்னையா சொல்கிறீங்க இப்போன்னார். நான் சொன்னேன், இதுக்கு என்ன பதில் மனசில் ஓடுது, என்ன பதிலை சொல்கிறது? இந்த அம்மா சொல்கிறது நியாயம்தான். நம்ம ஆளுவோ டக்குன்னு வேறு கல்யாணம் பண்ணுறானுவோ, அவங்க நல்ல வாழ்க்கை, சிரமப்பட்டு வாழ்க்கையை நல்லா நடத்துகிறாங்க, இது சரிதானே நினச்சேன். அப்படி சொல்ல முடியலையே, பதில் சொல்லணுமேன்ட்டு நான் போய் கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுங்களான்னு கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஜவஹர்லால் நேரு இல்லை சார், நான் கேட்கறது கொஞ்சம் சொல்லுங்கள், செத்து போயிட்டார் தெரியுமான்னு. ஆமாம் செத்து போயிட்டார், அதுக்கு என்ன இப்போ? எப்போ சார் செத்தார்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது என்ன. நான் சொன்னேன், 1964 வருஷம் மே மாதம் 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு செத்தாருன்னு. எப்படி இவ்வளவு கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க என்னார். நீங்கள் தான் தெரியாதுன்னுட்டிங்கல்ல. அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு விட வேண்டியது தான். முதல்ல கேட்டுக்குவான், அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டுக்குவான். இல்லைன்ட்டானா போகிறோம், அவன் தான் அட்டி பின்னி விடுவான். போயிருக்கேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவான். நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்ட்டு ஆரம்பித்து, அது நான் அங்கே போனேன், நீ இங்கே போனேன் மாற்றி சொல்லுவாங்க. ஏய்யா அதனால தான் நீங்கள் இதுமாதிரி. இல்லை சார், இந்த வருஷம் மாதம் தேதி கிழமை இதிலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், அதெல்லாம் சரி. ஆனால் அந்த நேரம் சொன்னோம் பாருங்கள், அது கரெக்டு தான். மதியானம் 2:30 மணிக்கு தான் அவர் இறந்தார். எதுக்கு சொல்கிறீங்க? கேளுங்க. 2:30 மணிக்கு நேரு இறந்தார். 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து அங்கே நிறுத்தி, ராதாகிருஷ்ணன், ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் சார். ஆமாம், ஏன் சார், எவ்வளவு பெரிய மனுஷன் இறந்து கிடக்கிறாரு. உடனே 1 மணி நேரத்துக்குள்ளார கொண்டு வந்து ஒரு பிரதமரை வைக்கணுமா? ஏன் அவ்வளவு அவசரம்? 10 நாள் கழித்து செஞ்சால் என்ன? உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாமல் பேசுகிறீங்க என்னார். என்ன அப்படின்னு. ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால அவர் உடனே செஞ்சார். அப்போ என்ன சார், நாட்டுக்கு ஒரு சட்டம் வீட்டுக்கு ஒரு சட்டமா? நாட்டில் பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டா உடனே வேறு ஒருத்தரை கொண்டு வந்து நம்ம வைக்க ஒரு பிரதமர் மாதிரி நினைக்கிறோம் சார் நம்ம மனைவியை. நம்ம என்ன அவங்கள லேசாக நினைக்கிறோன்னு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு பேசாமல் வந்துட்டு பதில் சொல்ல முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு நகைச்சுவையை கொடுத்து ஏதோ ஒரு வேடிக்கை சிரிச்சுக்கிட்டு இருந்தாக்க மறந்துடும் இல்லையா? கேள்வி மறக்கிறதுக்கு தான் அது பயன்பட்டது. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதுன்னா எது வேணாலும் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தெரியாத போது எதை வேணாலும் நாம் சொல்லலாம்னு நினச்சி சொல்கிறோம். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாடுகிற அந்த நேரத்தில் ஒரு மனைவி கணவனை எப்படி நினைக்கணும், கணவன் மனைவியை எப்படி நினைக்கணும் சொன்னால், ஒரு அம்மா கேட்டது. அம்மாட்ட அவர் சொல்கிறார், கணவன் சொல்கிறாரு, திருவள்ளுவர் கூப்பிட்டோன்னே அந்த அம்மா வாசுகிக்கு உடனே வரும்னு அப்படியே விட்டுட்டு கயிறை விட்டுட்டு வந்தது கிணத்துல, அது அப்படியே நின்றுச்சு. அவ்வளோ பெரிய பத்தினியாக அந்த அம்மா இருந்தாங்க, அதனால் நின்றுச்சின்னு. அதுக்கு அந்த பொம்பளை சொன்னால், அதனால் நிற்கலை, திருவள்ளுவரும் அப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் இருந்ததுனால அந்த அம்மா அப்படி இருந்துச்சு.
நீ அப்படி இருந்தால் நானும் இப்படி இருப்பேன் அப்படின்னு. ஒருத்தர் மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு முடிவு நம்ம பண்ணணும். திருவள்ளுவர் அதனால தான் சொல்கிறார், மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்கிறார். இப்போ குடும்பத்தில் நாம் கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து வாடுகிற பொழுது ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருத்தர் என்னென்ன உதவி செய்யலாமோ செய்வது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். திருமணம் ஆகிறதுக்கு முந்தி நான் கோயிலுக்கே போனது கிடையாது, சாமி கும்பிட்டது கிடையாது, விபூதி பூச மாட்டேன், குங்குமம் வச்சு ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் சாமி கும்பிடாததுனால சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நான் எவனையும் போகவும் விட மாட்டேன். அறிவு இருக்காடா, கோயிலுக்கு எவனை போன நண்பர்கள் எல்லாத்தையும் போக விடாமல் தரேன். இப்படி இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. கல்யாணம் ஆன உடனே ஒரு வாரம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், நீ போயிட்டு வா, நான் இருக்கேன், வீட்டில் இருக்கேன். எங்க நீங்கள், நீ எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வா போ. ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி கேட்டாங்க, ஏங்க நீங்கள் கோயிலுக்கே வர மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு பக்தி இல்லையா? இல்லவே இல்லை. அப்போ என் மனைவி கேட்டாங்க, எனக்கு இருக்க நான் சாமி கும்பிடலாமான்னு. நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் தினம் கோவிலுக்கு போவேங்க, ஊரில் இருக்கிற போது போகட்டுமா, நீ வேணா போ, நான் வரமாட்டேன். அது ஒரு வாரம் ஓடிச்சு அப்படி. அதுக்கு பிறகு என் மனைவி, நான் தினம் தனியாக கோவிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த சின்ன பையனும் அங்கே இங்கே நிற்கிறாங்க, அவங்க கேலி பண்ணுறாங்க. உன்னையா கேலி பண்ணுறானுவ? சரி. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். பொதுவாக ஒரு புருஷனாக இருக்கிறவனுக்கு கோபம் வரும் இல்லையா? என்ன என் பொண்டாட்டியே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போகிறான்னா ஆத்திரம் வருமா வராதா? எனக்கு வரல. ஏன்னா என் மனசில் என்ன ஓடுதுன்னா, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் நல்லா தான் சொன்னார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னார். அந்த தாமே வருங்கிறதா அதில் ரொம்ப முக்கியம். அவன் தான் வந்து நமக்கு செய்யணும்னு வேண்டியதில்லை, அது தானாக வந்து சேர்ந்துருண்டா உனக்கு அப்படிங்கிறார். அதுமாரி நமக்கு வந்திருக்கு. அதை பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமோ? நான் ஒரு ட்ராமா போடுவோன்ட்டு போட்டேன். எந்த அவன் உன்னை வந்து இடித்தவன், அவனை சொல்லு, நான் என்ன கையை காலை வாங்கிடுவான் அப்படின்னு. இதுக்கு ஏன் கத்துறீங்க? அப்புறம் கத்தாமல் என்ன பண்ணுறது? நீங்கள் என் கூட வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் சொன்னேன், நான் தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, கோயிலுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு. உங்களை கோயிலுக்கா நான் கூப்பிட்டேன்? அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்கங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வரும். அது கூட ஒரு நல்ல யோசனை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரின்னுட்டு போனோம். மறுநாள் போனோம்னா என்ன பண்ணால், இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு உள்ளே போனோம். எனக்கு கோபம் வந்துட்டு, இந்த வேறு உன் செருப்பை நான் பார்த்துக்கிட்டு இங்கே நிற்கணுமா அப்படின்னு. நான் சொல்லலைங்களே, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நான் இந்த ஓடி போய்ட்டு ஓடியாந்துடுறேன். இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டேன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நில்லுங்களேங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி போயிட்டு வா அப்படின்னு. போனவுடனே ஒரு 2 பேர் வந்தான், என்கிட்ட வந்து கேட்குறான், செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு. ஏயா, என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா உனக்குன்னு? தான் பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னா. போயான்னு கொஞ்சம் கடுமையாக திட்டினேன். போகும்போது அவன் பேசிட்டு போகிறான்னு ஒரு 2 பேரும், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு. எனக்கு கோபம் வந்துட்டு, எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னமோ
அந்த வாசல்லையே நிறுத்தி நமக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடக்குதுன்னு ஆத்திரமாக இருக்குல்ல. நான் சொன்னேன், நீ பாட்டுக்கு போயிட்ட பாரு, வர்றவன்லாம் செருப்பு ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான், இது எனக்கு அவமானமாக போயிடுச்சுன்னு. வருத்தப்படாதீங்க என்ன என் மனைவி, வருத்தப்படாதீங்க, நம்ம 2 பேரும் நாளைக்கு செருப்பு பார்த்து அவர்கிட்ட போட்டுருவோம், உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயில் உள்ள. நான் தான் கோயில், உங்களை என்ன சாமி கும்பிடவா சொன்னேன், சும்மா வாங்கலைங்க உள்ள. கல்யாண மண்டபத்துக்கு போக மாட்டீங்க, அது மாதிரி நினச்சிட்டு வாங்கலேன், வேறு வழி இல்லை. நான் பார்த்த செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம், போகண்டா அப்படின்ட்டு போயிட்டோம். 2 பேரும் போயிட்டோம். மறுநாள், ஐயா வாங்க உட்காருங்க, உள்ளர போயிட்டோம். போய் பார்த்தா அன்றைக்கி தான் நான் பூஜை நடக்கிறத பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பூஜை பார்த்ததே இல்லை, பார்க்குறேன். அப்போ கடைசியில் கற்பூரம் காட்டுறாரு. நான் பாட்டுக்கு நமக்கு இந்த பழக்கம் இல்லையா, நின்றுட்டு இருந்தேன். என் மனைவி என்னை ஒரு இடி இடித்து, எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க, என்ன எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கும்பிட்றாங்க, என்ன நீ சும்மா நிற்கிறீங்க. இந்த பாரு, அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்குது, கும்பிட்றாங்க, எனக்கு இல்லை, நான் எப்படி கும்பிடுவேன் அப்படின்னா, அட இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க அப்படின்னு. அது எப்படி சும்மா கும்பிட்றது, என்ன சும்மா கும்பிட்றதா? இப்போ தேசிய கீதம் இருக்குல்லங்க, ஜனகணமன, ஆமாம், யாருங்க பாடணும்? தேசபக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? அது மாதிரி நீங்கள் கும்பிடுங்களேன், என்ன பக்தி இல்லாமலே கும்பிடு நீ சும்மா அப்படின்னு. இது எனக்கு நியாயமாகப்பட்டது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் நான் அதை பார்த்துருக்கேன். காலையில் ப்ரேயர் நடக்கும், வருஷம் எங்கள் பிள்ளைகள்லாம் நிறுத்தி கடவுள் வாழ்த்து அது இதெல்லாம் எல்லாமே நடக்கும். கடைசியில் தேசிய கீதம் பாடி முடிச்சுட்டு தான் பிள்ளைகள்லாம் கிளாஸுக்கு போவாங்க. நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு பார்த்துக்குவோம், சத்தம்லாம் போடாமல் கொள்ளாமல் பார்த்துக்குவோம். நான் ஒரு நாள் இந்த 12th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட நிற்கிறானோ, அங்கே நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல ஒரு பையன் இருக்கான் சார், அவனுக்கு தேசிய கீதமே தெரியல சார். அவன் ஆனால் பாடுறான். எப்படி பாடுறான்னு பார்த்தீங்கன்னா, கண்ண 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 கண் கண கணன்னே அடிக்கிறான். கடைசி வரைக்கும் கண தான். கண வழியாக இந்த ராகம்லாம் கொண்டாந்துடுறான் அவன். இனிமேல் சந்தம் கொடுக்குறது மாதிரி கண கண கண. கடைசியில் ஜெயகே ஜெயகேங்கிற போது மட்டும் அஹே ஹே அஹே ஹேங்கிறான். ஆடா பிடிச்சி கொண்டுட்டு போய், எங்கே தேசிய கீதம் சொல்லு. தெரியாது சார். ஏண்டா 12 வருஷமாக காதில் வாங்குறியே, உனக்கு தேசிய கீதம் கூட தெரியலையாடா? தெரியலையே, மனப்பாடம் ஆகலை. சரி, நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு தேசிய கீதத்தை நீ சொல்கிற. ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமாடா? சரி சார், என்ன செய்யணும்னா, மனப்பாடம் பண்ணி நாளைக்கு எனக்கு சொல்லணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு செய்யுள் ஒன்று மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை அதுக்கு பதிலாக இதை செய்யவா அப்படின்னா, நீ ஒன்றும் செய்ய வேணாம் போடா. அதை மாதிரி என் மனைவி சொன்னாங்க, தேசிய கீதத்தை பாடுற மாதிரி நீயும் சும்மா வச்சு கும்பிடியா அப்படின்னா. அன்னைக்கு நான் கும்பிட்டது தாங்க. அதுக்கு பிறகு அந்த கையை நான் இன்னும் எடுக்கலை இருக்கு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்னுடைய மனைவியினுடைய என்கிட்ட உன்னை நான் திருத்த போகிறேன், நீ சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாது, கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் கேட்டிருப்பேனா? முடியாதுப்பா, உன்னால் முடிஞ்ச பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவேன்ல. நான் அப்படி சொல்லலை. என் மனைவி ஏதோ கோயிலுக்கு வாசல் வரைக்கும் அழைச்சிட்டு போகிற மாதிரியும், அங்கே எனக்கு கஷ்டத்தை உண்டாக்குற மாதிரியும், அதில் யாரோ இடித்தது மாதிரி சொல்லி கொண்டு நம்மளை கொண்டுட்டு போய் கோயிலில் கும்பிட வச்சது இருக்குது பாருங்கள். அந்த மனைவி செஞ்ச அருமையான அறிவுடைய செயல். அந்த அறிவார்ந்த செயலை அவங்க செய்கிற போது பக்குவம். இப்போ நான் சாமி கும்பிட்டதுனால ஏதோ ஒரு பெரிய மாறிட்டேன் அப்படின்னா நினைக்காதீங்க. நீங்கள்
அதில் நான் அடைந்த நன்மை ஒரு பெரிய நன்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நான் படிக்க மாட்டேன். தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. திருவாய்மொழி படித்ததில்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறேன். தமிழே அதில் இருக்குது, தமிழே அதுக்குள்ளே இருக்குது. இவ்வளதையும் நம்ம இழந்துட்டு தானே இருந்தோம். இந்த மனைவி நமக்கு காட்டின வழியில் இப்போ நாம் தமிழையே முழுமையாக கற்றுக்கொள்ளுகிற அருமையான வாய்ப்பு கிடைச்சிதேன்னு நினைக்கிற போது, ஒரு மனைவி கணவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான இடத்தை வகிக்கிறார். செஞ்சு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. அந்த மாற்றம் எப்படி வருது? கடுமையாக வரல, கொண்டு திணிக்கலை, எதையுமே மென்மையாக சொல்லி நானாக உணர்கிற மாதிரி பண்ணி கொண்டு வருது. என்னுடைய மனைவி சுத்த சைவம், நான் எல்லாமே சாப்பிடுவேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மாவெல்லாம் சமைப்பாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். அவங்க மட்டும் சைவம். எங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே இது சமைக்கிற போது சமையலில் கூட இருந்து எல்லாம் செய்வாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாங்கள் தனி குடும்பம் வந்துட்டோம். எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுருந்தோம் தெரியல. அப்புறம் தனியாக குடும்பம் திருவாரூருக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நான் அந்த வாரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அவங்க சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவேன். ஒரு நாள் அவங்க சமைக்கிற போது உள்ளே போய் பார்த்தேன், அடுப்பாங்கரையில், சமையல் அறையில் போய் பார்த்தா அடுப்பில் இதெல்லாம் வேகுதுங்க. ஒரு கரண்டியை வச்சு ஆட்டிக்கிட்டு அதை பார்க்காம இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அதை பார்க்க கூட அவங்களுக்கு மனசு இல்லை. அவ்வளவு வெறுப்பு உள்ளவங்க எனக்காக சமைக்கிறாங்க இல்லையா? சமைச்சு அதோடு இல்லை, அதுக்காக உள்ள பாத்திரத்தெல்லாம் ஒரு தனியாக துணியில் கட்டி மேலே தொங்குது சார். அது கையால் கூட எடுக்க மாட்டேங்குது. ஒரு குச்சியால் எடுத்து அப்படி எடுத்து சமைக்கிறது, மறுபடியும் கட்டி ஒரு தீண்டத்தகாதவனை நடத்துகிற மாதிரி என்ன நடத்துகிறாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே என்ன நினப்பு வந்ததுன்னா, ஆஹா, இவ்வளவு சிரமப்படுறவங்க சமைக்கிறாங்க, எதுக்காக? நமக்காக இல்லையா? ஏன் அந்த சிரமத்தை நம்ம கொடுக்கணும்? எப்படி ஏதாவது சாப்பிட்ணுன்னா நம்ம வெளியில் போகிற போது சாப்பிட்டு போகிறோம் இல்லை? அவங்களுக்கு இந்த சிரமம் பிடிக்காத ஒருத்தரை அதை செய்யும்படி சொல்கிறது எவ்வளவு தப்பு அப்படின்னு பார்த்தேன். மறு வாரத்துலேருந்து நான் வாங்கலை, நிறுத்திட்டேன். நான் சாப்பிடுவேனே தவிர மனைவியை சமைக்க சொல்கிறத நிறுத்திட்டேன். ஏன் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு இப்போலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, விட்டுடு சார். குடும்பங்கிறது எப்போ அது இனிமையான குடும்பமாக மாறுதுன்னா, கணவனுக்கு ஏற்றவாறு மனைவி சிந்திக்கணும், மனைவிக்கு ஏற்றவாறு கணவன் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து ஒருத்தர் உணர்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அந்த வாழ்க்கை நிச்சயமாக மேம்பட்ட வாழ்க்கையாக. வீட்டுக்கு ஆசையோடு போவான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்ச வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? ஐயா, நான் ரொம்ப பேர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சவன்லாம். ஏன்டா வீட்டுக்கு போகலையான்னு, போவோம் இப்போ என்ன அவசரம் அப்படிமா. சில பேர் ஆஃபீஸ் முடிஞ்சவொடனே கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு கூட வீட்டுக்கு ஓடுவான். என்னடான்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு எதிர்ப்பு இதை பொறுத்து தான் அவன் போகிறதும் வர்றதும் இருக்கும். நாம் நன்றாக கணவனை மனைவி உணர்ந்து, மனைவியை கணவன் உணர்ந்து அப்படி வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கை. வாழ்வதுங்கிறது அதுதான். இல்லைன்னா நாங்கள் தான் 15 வருஷமாக குடும்பம் நடத்துகிறோம் சார், நான் சொல்கிறத அவ கேட்க மாட்டேன், அவன் சொல்கிறத நாங்கள். அப்போ இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றா இருக்கீங்க 2 பேரும், ஒன்றா வாழலை, ஒன்றா 2 பேரும் இருக்கீங்க. இப்போ இல்லையா? சில சர்க்கஸில் பார்த்தா சில சமயத்தில் ஆடும் சிங்கமும் பக்கத்தில் நிற்க வச்சுருக்கான். அதனால் நிற்கிது. சமுதாயம் சொல்கிறதுக்காக வேண்டி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களே தவிர ஒற்றுமையாக இல்லை. அது வாழ்க்கை இல்லை, அது இருத்தல். எக்ஸிஸ்டிங் அண்ட் லிவிங் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸிஸ்டிங்னா இருக்கிறார், அவ்வளோதான். அந்த இருக்கிற வாழ்க்கையை நாம் வாழாமல் வாழுகிற வாழ்க்கையை வாழ்கிற பொழுது தான் அது சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நம்மகிட்ட இருக்கிற குணத்திலேயே ஒன்று நான் நினைக்கிறது, அழுக்காருங்கிறார் திருவள்ளுவர். அழுக்காருன்னா
பொறாமை தான். பொறாமையை என்ன பொறாமை? 2 வகையான பொறாமை இருக்குங்க. பொறாமையில் 2. என்னென்னா, என்கிட்ட இல்லாதது இவர்கிட்ட இருக்குது, என்கிட்ட கார் இல்லை இவர்கிட்ட இருக்குது, அதை பார்த்து என்னால் பொறுத்துக்க முடியல, இது ஒரு பொறாமை. இன்னொரு பொறாமை இருக்குது, நான் ஒரு கார் வச்சுருக்கேன், இவர் ஒன்று வாங்கிட்டார், அது பொறுத்துக்க முடியல. நானும் கார் வச்சுருக்கேன், இவர் வாங்கிட்டாரா, என்கிட்ட இருக்கிறது மற்றவங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒன்று, என்கிட்ட அவங்ககிட்ட நம்மகிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்கேன்னு நினைக்கிறது ஒன்று, அதுவும் பொறாமை தான். இந்த பொறாமை எப்படி வரும் அப்படின்னா, நாம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்முடைய முயற்சிக்கு ஏற்றவாறு, நம்முடைய உழைப்புக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறாங்க. நீ ஒன்று வேணால் கற்றுக்கலாம், இப்படி உழைச்சா வாழலாம், இப்படி இருந்தால் வாழலாம்னு கற்றுக்கலாமே தவிர, இப்படி இருக்கானேன்னு பொறாமப்பட்டு அவனுடைய வீழ்ச்சிக்காக நாம் ஒன்று செஞ்சால் நாம் ஒரு காலத்துலேயும் முன்னேற முடியாதுன்னார் திருவள்ளுவர். அது என்ன செய்யுமா? அவனுடைய செல்வத்தை அழிக்கும், அவனையும் அழிக்கும்னார். பொறாமைப்படுறவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையை கவனிக்க மாட்டான், இன்னொருத்தர் வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். என் நண்பன் ஒருத்தன் தான் என் வீட்டுக்கு வருவான். வந்தான்னா அவன் ஒரு நல்ல மனசு உள்ளவன். என்னன்னா, எவங்கிட்டேயும் நல்லது ஒன்றும் இருக்கக்கூடாது. கொல்லைக்கு போவான் சார், ஒரு மாமரம் இருந்ததுங்க, நிறைய காய்க்கும். இதை பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினச்சி அழைச்சிட்டு போய், பாடா மாமரம் எப்படி காய்ச்சிருக்க பற்றியா, நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னா. சார் ஒரு 15 நாளில் மரம் அவுட்டு சார், நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னு தான் சொன்னான், அதுக்கே மரம் அவுட்டு. புள்ளை விழா நான் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு எதுக்கு புள்ளை விழா. நம்ம சில பேர் சொல்லுவோம், நம்ம போனோம்னா சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, டே இங்கே வா ஏபிசிடி சொல்லி காட்டு, ஆனால் அவனை சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுறோம். எதுக்குன்னா என் பிள்ளை எல்லாம் சொல்லுவான்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம். அதை எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டான். நம்ம பிள்ளை சரியா இல்லை, இவன் பிள்ளை மட்டும் சரியாக இருக்கே அப்படின்னு நினச்சி பொறாமப்படுறவன் இருக்கான். அதனால் ஒரு நாள் என் பேரை விளையாடிக்கிட்டு இருந்தான், ஓடியாந்தான், ஓடினான். யாருன்னா, என் பேரண்டா அப்படின்னா. துருன்னு இருக்கானேன்னா. சாயந்தரத்துக்குள்ளே காலை உடச்சிட்டு வந்துட்டான் சார். அதுக்கு வார்த்தை இல்லை, மனசு தான் காரணம், அதை தாங்கி கொள்ளாத மனசு. நான் என்ன பண்ணேன், இவனை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலான்னுட்டு. எங்கள் கிராமத்திலேருந்து வந்தவர் சொன்னார், களை ரொம்ப மண்டிருக்கு சார், வயலில் உழுது போட்டுட்டு புதுசாக நம்ம செய்யலாமான்னு நினச்சிட்ருக்கேன்னார். அதெல்லாம் நீ உழுது போட வேண்டாம், நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கான் சார், களை எடுக்கிறனா ரொம்ப செலவாகும் சார், அதுக்கு உழுது இரியா, நம்ம ஆள் இருக்கான். கொண்டு போய் பார்த்தா, ஐயோ களை இவ்வளவு இருக்கேம்மா, போயிடும், நான் கொண்டாடுறேன்னு அழைச்சிட்டு போனேன். அப்படியே சுற்றினான், வயலை சுற்றி, இங்கே எதுக்கு அனாவசியமாக அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா, இல்லை வேலை இருக்குடா, உன்னால் ஒரு நன்மை ஆகணும், எல்லாத்தையும் சுற்றி பாரு அப்படின்னு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தான். எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னா, ரொம்ப களை மண்டி கிடக்கு, ஓ வயலில் ஒரு வார்த்தை சொன்னீன்னா நடக்குமேன்னு தான் சொன்னேன். அவன் சொன்னான், இவ்வளவு களைக்கும் இடையில் 2-3 பயிர் இருக்கேன்னா. அதை விட்டு, அதாவதுங்க என்னன்னு கேட்குறீங்களா, வேறு ஒன்றும் இல்லை, அவன் மனசு நல்ல மனசு இல்லை. மனசு நல்ல மனசு இல்லாத போது எல்லாமே அப்படி தான் இருக்கும். நல்ல மனம் என்பது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம முல்லா கதை சொல்லுவோம் பாருங்கள், முல்லா கழுதையில் ஏறி போகிறாரு. போகும்போது ஒருத்தன் கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான். இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லலாம்ல, என்ன கேட்டேன்னாரு. இல்லை எங்கே போகிறீங்கன்னு அப்படின்ட்டு போயிட்டார். இன்னொரு நாள் போகிறான், முல்லா எங்கே போகிறீங்க என்ன கேட்டீங்க, எங்கே போகிறேன்னு கேட்டேன் ஏன்னு அப்படின்னு போயிட்டார். சொல்ல மாட்டேங்கிறார் போகிற இடத்த. அவனுக்கு ஆத்திரம் வந்துட்டு அவன் சொன்னான், முல்லாவுக்கு இப்போ திமிரு ஜாஸ்தியாக போட்டு
பணம் ரொம்ப சேர்ந்து போச்சு போல இருக்கு. கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஐயா எங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாது, அவன் பாட்டுக்க தலையாட்டிட்டு போகிறான். ஒரு நாள் நடந்து வந்தார், போய் கேட்டான், முல்லா என்ன ரொம்ப சில்லறை ஏறி போச்சா? ஏத்தம்மா கேட்டா என்ன கேட்டீங்க? நீ எங்கே போகிறேன்னு தானே கேட்டேன், சொல்லக்கூடாது அப்படின்னா. எப்போ கேட்டீங்க? யோ நேற்று நீ கழுதையில் போனீல்லையா? ஆமாம். கழுதையில் போன போது கேட்டிங்களா? ஆமாம். என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு. என்னன்னா, நான் கடத்தூருக்கு போகணுன்னு நினச்சி தான் அதில் ஏறுவேன், அது கடத்தூருக்கு போகாது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். அதை ஒரு நாளும் நான் வருத்தப்படுறதில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வேலையை முடிச்சுக்குவேன். இன்னொரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலான்னு நினைப்போம், அது கடத்தூருக்கு போகும், கவலையே பட மாட்டேன், கடத்தூர் வேலைகளை பார்த்துக்குவேன். இப்படி அது போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் நான் எதை நம்பிடா சொல்கிறது? அது எங்கே போக போகுதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா. அப்புறம் ஏன் இந்த கழுதையை வச்சுக்கிட்டு இருக்கேன்னா? அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏட்டா வச்சுருக்கேன்னா? உனக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்டான். ஆயிட்டு. உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளா? இல்லை. விரட்டி விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்புறம் வர்றது அதோட மோசமாக இருந்தால் தெரியுது இல்லை? இந்த கழுதை நமக்கு சொன்ன இடத்துக்கு போக மாட்டேங்கிறதுக்காக வேறு கழுதையை கொண்டாந்தா அது கீழே தள்ளி விடுற கழுதையாக இருந்தா இல்லாததை நினச்சி யோசிக்கக்கூடாதுடா, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிறவன் தான் மனுஷன்னு சொன்னான். இல்லாததை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிறது அல்ல, இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்கிறவனுக்கு பெயர் தான் மனிதன். இப்போது அவர் சொன்னார், பொறாமை ஆகாது அழுக்காறு என ஒரு பாவி. பாவம் செய்கிறவனுக்கு பேர் பாவி, பொறுக்கிறவனுக்கு பேர் பொறுக்கி. பாவம் செய்கிறவனுக்கு பேர் பாவி. அது பாவம் செய்யும், ஆகையினால அந்த அழுக்காறு அவர் என்ன சொல்கிறார்? பாவின்னு சொல்கிறார். அழுக்காறு என ஒரு பாவி 2 வேலை செய்யும்னார். திருச்செற்று உன்னுடைய செல்வத்தை அழிக்கும், அப்புறம் தீயுழியை உய்த்துவிடும், உன்னை தீயமை செய்யும்படியாகவும் ஆக்கிவிடும். திருக்குறளில் மட்டுங்க நாம் வாழ்வாங்கு வாழ்வது வாழ்வாங்கு வாழ்வதுன்னா திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது குறள். வாழ்வாங்கு வாழ வேண்டிய முறைப்படி எவன் வாழுகிறானோ அவன் வானத்திலே வாழுகின்ற தெய்வத்தோடு ஒன்றாக வைத்து எண்ணப்படுவான். வான் உரையும் தெய்வத்துள் வைத்து எண்ணப்படும், அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ எப்படி வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ வேண்டிய முறை எதுடா? வாழ வேண்டிய முறை எது? பொறாமை இல்லாமல் வாழுகிறோம். தீச்செற்று தீயுழி உய்த்து விடும் பொறாமை, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இல்லாமல் இருக்க முடியுதா? இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? திருக்குறளை படிக்கிறோம். திருக்குறளில் சொல்லப்படுகிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், நுணுக்கமானவை. கமில் சோலபிள்னு ஒரு அறிஞன் சொல்கிறான், இந்த ஆள் எப்படி இவ்வளவு விஷயத்தை சொன்னார்? 2000 வருஷத்துக்கு முந்தி போக்குவரத்து இல்லாத காலத்தில் இங்கே உள்ளது அவனுக்கு தெரியாது, அங்கே உள்ளது இவனுக்கு தெரியாது. பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்து போயிட்டாங்கிற விஷயத்தை இன்னொரு நாட்டு மன்னன் அறிந்து கொள்வதற்கு 14 நாள் ஆகுது. வஞ்சியில் இருக்கான் இவன், மதுரையில் இறந்து போயிட்டான். இங்கேருந்து அங்கே ஒரு மன்னன் இறந்தது இன்னொரு மன்னனுக்கு தெரியறதுக்கு 14 நாள் ஆகிருக்கு. அதுவும் அந்த வேடர்கள் சொல்லி தான் அவன் தெரிஞ்சுக்கிறான்னா. அந்த காலத்தில் இருந்தவர் திருவள்ளுவர். அவர் இன்றைக்கி கூட நாம் நினச்சி பார்த்து வியந்து போகிற அளவுக்கு அருமையான செய்திகளை சொல்கிறாரு. இவர்களால் எப்படி சிந்திக்க முடிந்தது? அதுதான் அவன் சொல்கிறான். கமில் சோலபிள்ங்கிறவன் சொல்கிறான், எப்படி இந்த ஆள் இவ்வளவு சிந்திச்சு எழுதினாருங்கிறது உலகமே பார்த்து வியப்படைகிற ஒரு விஷயம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்று சொல்கிறாரு, உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு ஒரு குறள் இருக்குங்க. எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. உதவி வரைத்தென்று உதவி,
உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இந்த பேனா இருக்குங்க, இதுக்கு என்ன விலை? 2 ரூபா. இதுக்கு 2 ரூபா தான் மதிப்பான்னு கேட்குறார் திருவள்ளுவர். ஆமாம், 2 ரூபா தானே வாங்கணும், 2 ரூபா தானே. அப்படி நினைக்காத. இதை ஒருத்தனுக்கு கொடுக்குற, ஒருத்தன் இதை 2000 ரூபாயா நினைப்பான், இன்னொருத்தன் குப்பையாக நினைப்பான். அப்போ இதோட மதிப்பு குப்பையா 2000 ரூபாயா? திருவள்ளுவர் கேட்குறார். அந்த குறளை எனக்கு ரொம்ப நாள், இது என்ன சொல்கிறாரு இவர், என்னமோ சொல்கிறாரு, உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு சொல்கிறாரேன்னு ஒரு தீபாவளி அன்னைக்கு எனக்கு அது சரியாக தெரிஞ்சுது. தீபாவளி நான் ஒரு தெருவில் இருக்கேன். அந்த தெருவில் கடைசி வீட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், ஒரு செட்டியார். அவர் பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏதாவது வாங்கிறதுக்காக வர்றாங்கல்ல, பிச்சைக்காரங்க வர்றாங்கல்ல, அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பாய் போட்டிருப்பார், அதில் உட்கார வைப்பார். தலை வாழை இலை போட்டு அவங்க அம்மா அவர் மனைவியையே கொண்டு வந்து பரிமாற சொல்லுவார். எல்லாருக்கும் வடை பாயசம் எல்லாம் வச்சு, வீட்டில் செய்த பலகாரங்களை எல்லாம் வச்சு சாப்பிட சொல்லுவார். சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 4 முழை வேட்டி, ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்கில் வச்சு ஒரு 5 ரூபா பணம் கொடுப்பார். இது எல்லாருக்கும் கொடுக்குறார். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த குறளுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஆள் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், எங்கேயா அங்கே போயிட்டு வர்றேன்னு. ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எப்படி, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உள்ளே கொண்டு வச்சு சோறு போட்டார். நான் அம்மா விட்டு பரமா, ஒரு வேலைக்காரனை விட்டு பரமா சொல்லக்கூடாது. சாப்பாடு இருந்துச்சு சார், வடை பாயசம் நம்ம இல்லையா, அந்த மாதிரி தான். வேறு எதுவும் ஒரு 4 முளை வேட்டி கொடுத்து கஞ்ச பயிலுவது சார், ஒரு 8 முளை வேட்டி கொடுக்கக்கூடாது. துண்டு எதுவும் கொடுத்தாரா? ஒரு துண்டு கொடுத்துருக்காரு சார். இங்கே போட்டுனா இங்கே திறக்குது, இங்கே போட்டுனா இங்கே திறக்குது. இவெல்லாம் பிச்சைக்கார பயிலுவது சார்னா. யார் சொல்கிறா? பிச்சைக்காரன் சொல்கிறான், இவ்வளவும் கொடுத்தவரை பிச்சைக்காரங்கிறான். நான் ஒரு நோட்டை அப்படி எடுத்து அதில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியை பரிமாறுகிறார், ஒரு 4 முழை வேட்டி 4 முழை துண்டு இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தான், எங்கேயா போய்ட்டு வர, என்ன ஐயா வீட்டுக்கு, என்ன செஞ்சாருன்னு. நல்லா ஆச்சு, போய் வச்சார் சார், சாப்பாடெலாம் போட்டார். பரவாயில்ல சார், 8 முளை வேட்டியாக கொடுத்துருக்கலாம், 4 முளை கொடுத்தாரு சார், ஏதோ கொடுத்தாரு. அப்புறம் 5 ரூபா கொடுத்த காலத்தில் 5 ரூபா எதுக்கு சார் ஆகும்? ஏதோ பரவாயில்ல சார். நான் அதை எழுதினேன், விருந்து வேட்டி துண்டு 5 ரூபாய் பணம் இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை. இன்னொருத்தன் வந்தான், அவன்கிட்ட கேட்டேன் என்னன்னு. ஐயா உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு வச்சாரியா. இப்போ நீங்கள்லாம் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டால் என்ன செய்வீங்க? ஒரு இட்லி எடுத்து போடுவீங்க, ஒரு வடையை எடுத்து கொடுத்து போவீங்க. உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருந்துச்சு சார், அவங்கள விட்டு பரிமாற சொன்னார் சார். வேட்டி கொடுத்துருக்காரு சார், 4 முழை வேட்டி. இந்த குழுவிற்கு என்னமா இருக்கும் தெரியுமா? போத்திக்கலாம். துண்டு கொடுத்துருக்காரு சார், அதை விட மேலே கொசு கடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். வேறு அப்புறம் 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார், 50,000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார்னா. நான் எழுதினேன், அதே விருந்து அதே வேட்டி அதே துண்டு அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்.
இப்போ அவர் செய்த அந்த உதவி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே? அது பிச்சைக்கார பையன்னு சொன்னது சரியா, பரவாயில்லைன்னு சொன்னது சரியா, இல்லை புண்ணியமாக ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு, அதுக்கு எதிராக விலைன்னா அதுக்கு விலை பொருளில் இல்லை, வாங்கிக்கிறவனில் இருக்குன்னார். வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான்? அப்போ என்ன அதுக்குள்ள உள் பொருள் என்னன்னா, கொடுக்கறது பார்த்து கொடுறா, எவனுக்கு தேவையோ அவனுக்கு கொடு, அவன் போற்றி வணங்கி எடுத்துக்குவான். தேவையில்லாதவன்கிட்ட கொடுத்தா அதில் உப்பு பத்தல புளி பத்தலைன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான். வாழ்க்கையை ரொம்ப உணர்ந்து பார்த்து திருவள்ளுவர் ஒவ்வொரு குறளையும் சொல்லுகிறார். கடற்கரையில் உட்காந்துருக்கேன், நாகூர் கடற்கரையில் இருட்டி போயிட்டு நல்ல காற்று கடல் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிருக்கோன்னு நேரம் ஆயிட்டு, இப்போ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலாமா, வழி கூட தெரியாமல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிட்டது. அப்போ யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறேன், கிட்ட வந்தவுடனே ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. உடம்பு குஷ்டரோகம், அதில் அழுகி ஊற்றுது. மெதுவாக என்கிட்ட எழுந்துச்சி உட்காந்து ஒரு 10 ரூபா பணம் கொடுன்னா. நான் நாகூருக்காரன், சொந்த ஊருக்காரன், அதனால் நான் பணம் ஒன்றும் கையில் எடுத்துகிட்டு போகல, இல்லை என்கிட்ட உண்மையிலேயே. அவர் கேட்டவுடனே நான் சொன்னேன், இல்லையா என்கிட்ட பணம்னு. வெள்ளை சல்லையாக இருக்க, ஒரு 10 ரூபா கூட இல்லாமல வந்தேன். ஆமாம், இல்லையா எனக்கு ஊர் தான், நான் அதனால் எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னேன். வெக்கமாக இல்லை? எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு, வாங்குறவன் இவ்வளோ திமிராக பேசுகிறானே அப்படின்ட்டு நான் சொன்னேன், இந்த பாரு, உன்னை பார்த்துக்க ஒருத்தன் கூட இல்லை, உன்னை நம்பி எவனும் இல்லை, உன்னை நம்பியும் ஒருத்தனும் இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்கும் ஒருத்தனும் இல்லை. நீ இந்த உடம்புல நோயோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறியே, ஏன் இந்த எய்த்தாப்புல தானே கடல் இருக்குது, உழுந்து சாவேன்னு. கோபத்தில் சொன்னேன், சொல்லக்கூடாது, கோபத்தில் சொன்னேன். அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஏன் நீ சாவேன்னா. எனக்கு கோபத்தை விட அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணேன், ஏன் இவன் இப்படி சொல்கிறான்? நாம் சொன்னது உனக்கு ஒருத்தரும் இல்லை, உடம்பு வேறு சரியா இல்லவும் சாவலாமே என்ன, இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் இருக்கிறான், நாம் 4 பேருக்கு உதவியாக இருக்கிறோம், நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது, அதனால் என்னையும் சாப்பிட சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன். மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே யோசனை பண்ணி பார்த்துட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தா, ஒரு திருக்குறளில் அவன் சொன்னது கரெக்டுன்னு எழுதியிருக்கார் சார் திருவள்ளுவர். அவன் என்ன சொன்னானோ அது சரின்னு எழுதியிருக்கிறார். ஒரு குறள், சாதலின் இன்னாதது இல்லை, சாவறது மாதிரி கொடுமையானது எதுவுமே இல்லை, இனிது அதுவும். அந்த கொடுமையான சாவு கூட ஒரு இனிமையாக இருக்கும். எப்போ தெரியுமா? ஈதல் இயையாக்கடை. உன்னால் யாருக்கும் கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கும் கொடுக்க முடியாத நிலைமையில் நீ இருப்பதை விட சாகலாம். யாருக்கும் கொடுக்க முடியாத நிலைமையில் நீ இருப்பதை விட சாகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிச்சைக்காரன் சொன்னது கரெக்ட். சாக வேண்டியது அவன் இல்லை, கொடுக்க முடியாத, வாங்காத அவன் சாகக்கூடாதான், கொடுக்க முடியாத நான் தான் வெக்கப்பட்டு சாகணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதைத்தானே அவன் சொன்னான் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். இப்படி குறளை படிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வாழ்க்கையாக அதை மாற்றலாம் என்பதை எண்ணி பார்த்து செய்வதற்க அதுதான் சிறந்த வாழ்க்கை. ஆகையினால் நாம் எல்லாருமே வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது தான் சிறந்த வாழ்க்கை. அதனால தான் நான் சொன்னேன், இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, சுலபந்தானே. நினச்சி பார்த்தோம்னா இது கஷ்டம் இல்லை. பொய் சொல்லாமல் இருக்கிறது கஷ்டமா சார்? கொஞ்சம் முயற்சி பண்ணால் இருக்கலாம். இப்போ நான் பொய் சொல்கிறது கிடையாது.
ஏன்னா அந்த திட்டு வாங்க நம்மளால் முடியாதுங்கிறதுனால நான் விட்டுட்டேன். பொய் சொல்லாமல் இருக்கலாம், முடியாதா? நம்மளால் முடியும். அதே போல் பொறாமைப்படாமல் இருக்க முடியாதா? முடியும். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தால் செய்யலாம். முடிஞ்ச கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்து பார்ப்போம் வாரியர் அப்படின்னு சொன்னேன். வாழ்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.